ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவு வச்சு லைட்டாக ஒரு போண்டா செய்ய போகிறோம். மைதா மாவை நல்லா கரைச்சிக்கணும். மைதா மாவு கொஞ்சோண்டு இட்லி மாவு இருந்தால் லைட்டாக கரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக எடுத்து போட வேண்டியது. அப்படியே போட்டு லைட்டாக பொன்னிறமாக மாறணுன்னு அப்படியே எடுத்துடலாம்.